ஆக இது ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கான கேம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம தெரிச்சு விட போறோம். இன்னைக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ண போறோம். எப்படியாவது நம்ம ஜான கண்டுபிடிக்க தான் போறோம். ஸோ ஜான கண்டுபிடிச்சா நிறைய விஷயங்கள் அன்லாக் பண்ணலாம்னு என் மைண்ட் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா நமக்கு இன்னொரு தேவை. நாம ஒரு வேலை செஞ்சா ஜான் இன்னொரு வேலை செய்வான். பெல்ல நம்ம எப்படியா கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு எப்படியா அந்த ஆள் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கோம். டிவி ரிப்பேர் பண்றதுக்கு நம்மகிட்ட இப்போதைக்கு சர்க்கிட் போர்டு இருக்கு. அந்த டிவில ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னு என் மண்டைக்கு இன்னொருத்தரா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹாய் புதிய நண்பர்களே அண்ட் அன்பஞ்சங்களே, நான் தான் அருண் சிரேகரன். இன்னைக்கு நாம விளையாட போறது அண்டைங்கோட பார்ட் 6. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 5 எபிசோட்ஸ் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் என்னென்ன ரஞ்சுங்கிறத நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு அன்கட்டையும் இல்லாம நான் நேரடியா எல்லா வீடியோயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது 6வது வீடியோ. இதை நம்ம மேக்ஸிமம் 10வது வீடியோவில் முடிக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நம்மகிட்ட ஃபுட் இல்லை. ஃபுட்டை பற்றி நம்ம யோசிக்கணும். அண்ட் பேக்கில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ ஒரு ஷேபி டூல் பாக்ஸ் இருக்குது. டூல் பாக்ஸ் இன்னொன்று இருக்குது. ஒரு சில பேண்டேஜஸ் அதுகள் தான் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ஃபுட்டை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் இருந்தால் போதும். ஆனால் நம்மளோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ இன்னைக்கு தூங்குனா நம்மளால் அதை ரெடி பண்ண முடியுங்கிற மாதிரி என் மைண்டுக்கு சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல தண்ணியை ரெடி பண்ணணும். தண்ணியை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கிச்சனுக்கு போகணும். கிச்சனில் அதை நம்ம ஆப்ரேட் பண்ண எப்போ நமக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ அதை நம்ம இப்போ தண்ணி ரெடி பண்ண போகிறதுனால தண்ணியை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். 2 கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ நாம் ரெடி பண்ணலாம். கோடி வந்து இதை பார்க்கணுன்னா நம்ம ஸ்பேஸ் பேர் அமுக்கணும். ஸ்பேஸ் பேர் அமுக்குனா கோடி வந்து அதை கற்றுப்பான். இதை பாருங்க கீழே கோடியை ஐ திங்க் ஐ கெட் இட். கிட்டத்தட்ட இவன் கற்றுக்கிட்டான். இப்போ இவன் கற்றுக்கிட்டாங்கிறதுக்காக இவனால் இதை யூஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லவில்லை. ஸோ ஒரு சில சமயங்கள் அப்படியும் நடந்திருக்கு. யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவான், ஆனால் யூஸ் பண்ண மாட்டான். இன்னும் நான் கற்றுக்கல, இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்ற வாக்கில் அது இதுன்னு சொல்லுவான். ஸோ அதனால் அந்தளவுக்கு நான் இன்னும் புஷ் பண்ணுறது இல்லை. ஸோ வாங்க போவோம், தூங்க வைக்கலாம். இப்போதைக்கு தண்ணி தேவையான அளவுக்கு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நாள் நடக்க போகிற ஒரு சில விஷயங்களில் ஒன்றும் ஐ திங்க் நான் நினச்சா அவ இறந்துட்டாங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதில் வந்து கேரக்டர் அட்ரிபியூட்ஸ் too low to sleep will result in death. Please recover the appropriate attribute. ஓய், இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை. இது நான் எப்படி இது பண்ணுறது? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸ்டேட்டஸ் டெப் வெடிசகன் டெப் அமுக்குனா என்ன ஆகுது? ஓகே, கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை. என்கிட்ட எதுவுமே இல்லை. இருந்தால் தானே நான் அப்கிரேட் பண்ணேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது? நான் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸை வச்சுருக்கேன். ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஃபியூல் இருக்குது, எலக்ட்ரிக் வயர் இருக்குது, நம்மகிட்ட புக் இருக்குது, இது ஒரு ரஞ்ச் இருக்குது. என்கிட்ட கமான் என்ன அது? என்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணாலும் இங்கே மஷ்ரூம் பேசிக் மீல்ஸா? பேசிக் மீலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்னத்தை வச்சு நான் ரிப்பேர் பண்ணுறது? இது நம்ம அப்கிரேடும் பண்ண இயலாது. ஹெவ் டு செலக்ட் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மெட்டீரியல் ரிக்வயர்ட் ஃபுட் எஃபெக்ட்ஸ். ஃபுட்டை வந்து இப்போதைக்கு எதுவுமே செய்ய இயலாது. ஸோ தண்ணியை வச்சு எதுவும் செய்யணுமா? தண்ணியை வச்சு எதுவும் செய்யலாது. ஸோ தட் நமக்கு ஏதாவது தேவைப்படுது. என்ன இருக்குது நம்மகிட்ட? கம்மிங் ஃப்ரம் த பேக் ஜாம்பி சவுண்டு கம்மிங் ஃப்ரம் த பேக் யாரா? ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன இருக்குது? ரெஃப்ரிஜிரேட்டரில் வாட்டர் கேன் அதுகள் தான் இருக்குது. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் விட்டு நம்மகிட்ட இது இருக்குது. ஏய் இங்கே பாருங்கப்பா, நம்மகிட்ட ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இருந்திருக்கு சாமா. இவ்வளோ நேரம் பசியில் வெயிட், ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிருந்து எடுத்து போட்டும் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. என்ன இது? ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்தது தான் இவ்வளோ நேரம் காட்டியிருக்காது. ஷேட். ஓகே, ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கட்டும். இது இப்போ தான் அப்போ தான் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வேறு என்ன இருந்துச்சு நம்மகிட்ட? ரெஃப்ரிஜிரேட்டரில் வேறு என்ன இருந்துச்சு? ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன இருந்துச்சு? எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று எடுத்தனேன். மஷ்ரூம்ஸ் வந்துருச்சு. இருக்கு மஷ்ரூம்ஸ் இருக்குண்ணா. ஐ தாட் மஷ்ரூம்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சேன். ஜாம்பி சவுண்டு ஏதோ ஒன்று வருதாமே பேக் யார்டில் இருந்து. இதுக்கு தான் நான் பயந்தேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
புரியுதா? இத நான் திரும்ப திரும்ப ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஸோ தட் இந்த முறை கொஞ்சோண்டு ஏதாவது செய்ய பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். ம். அவன கொன்னாவது நமக்கு ஏதாவது வேணும். நமக்கு இப்போதைக்கு ரெடி பண்றதுக்கு. ம். கோடி யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். கோடிக்கிட்ட ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. அவன் ஏதோ ஒன்று வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? ரைஃபிள் புல்லட் ஷெல்லா? ரைஃபிள் புல்லட் ஷெல் எது வேண்டா இருக்கு? ம். ஓகே, நம்மளால இப்போதைக்கு எதுவுமே செய்யலாது. ஸோ இப்போதைக்கு நம்ம டிவியை நம்ம ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணலாம். ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ரிப்பேர் பண்ணுறதுக்கு F2 டெலிவிஷன். ஐ நீட் அ மிஸ்ஸிங் பார்ட்டுங்கிறா. இப்போதைக்கு நம்மகிட்ட மெஷின் என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் த லேபர் மைனிங் சைட் has been obtained. Once I find the direction information, I can proceed to the location. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எந்த டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் இது இல்லை. டிஸ்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் த நேஷனல் பார்க். நேஷனல் பார்க்குன்னு கிடச்சிச்சு. சர்க்கிட் போர்ட். I just saw a circuit board that can be okay. நமக்கு ஏதாவது ஒன்று தேவை. நம்மகிட்ட சாம கொடுக்குறதுன்னு ஒருத்தர் இருக்காங்க. நான் மறந்தே போயிட்டேன். ஷெட், அவங்களும் மறந்துட்டேன் பாருங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்? பக்கத்தில் இருக்க மேரி அவங்கள்ட்ட நம்மகிட்ட சாப்பாடு இருக்கு. அவங்களுக்கு நமக்கு தேவையான சாப்பாடு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஷேட், அதை நான் மறந்தே போயிட்டு பாருங்க. ஒன் எம்டி பாட்டில். இவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. பேக்கில் ஏதாவது வச்சுருக்கேன் நான். தண்ணி இருக்கு. 2 தண்ணி இருக்கு. எப்போ தானே ஷெட், நான் அதை குடிக்கவே இல்லை. அது கேமில் அப்போ தான் என் மேரி செத்துட்டால, நான் மறந்துட்டேன். முதல்ல வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணியை ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்து மேரிக்கிட்ட கொடுப்போம். மேரிக்கிட்ட கொடுத்தா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது. ஓகே, இப்போ தண்ணியை ரெடி பண்ணணும். அதுவும் இப்போ சாகரத்துக்குள்ளே ரெடி பண்ணணும். என்னடா சாகரன்னு பேசிக்கிட்டேன்னு பார்த்தீங்களா? இப்போ செத்துருவாங்க. திரும்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கணும். கோடி இதை வச்சு பார்த்துக்கோ. இதெல்லாம் நீ எதிர்காலத்தில் கற்றுக்கணும். ஏன் இப்போதைக்கு நான் ஃபியூச்சரை பற்றி கேட்கிறேன்னா, இவ செத்துக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு ஜாம்பி ஏற்கனவே கடிச்சிருச்சு. கேமோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஜாம்பி கடிச்சிருச்சு. ஸோ தட் எப்படி இருந்தாலும் இவ இறந்துருவா. இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட பையனுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கிறது தான் மேட்ரே. நம்மளை சுற்றி ஏதாவது ஜாம்பி இருக்கா? இல்லை, நம்மளை சுற்றி ஏதாவது ஜாம்பி இருக்கான்னு பார்க்கறதுக்கு இல்லை. இந்த இடத்துல இருக்க மெப்பை பார்த்தா சரிங்க. அதில் ஏன்னா சிவப்பு கலரில் ஒரு டாட் இருக்குன்னா அது ஜாம்பி. அது பயங்கரமான ஜாம்பி. மிருதன் பட ஜாம்பி. F2 க்ளீன் வாட்டர் கொடுத்தாச்சு. க்ளீன் வாட்டர் கொடுத்துட்டேன். ஏதாவது கொடுங்க ப்ளீஸ். ஏதாவது ஒன்று. தக்காளி, மரக்கறி, ஹெர்ப் சீட்ஸா? என்ன இது மட்டும் கொடுத்துருக்கீங்க? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் தானே அவங்க முதல்ல மறுபடியும் இறண்டா நினைச்சேன். திரும்ப செத்துக்கிட்டே தான் இருப்பா. ஏன்னா இது நம்ம எப்படி இதுல இருந்து கண்டினியூ பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. என்ன பண்றது இவளை? இப்போதைக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இப்போதைக்கு என்னத்தை வச்சு ரெடி பண்றது, எதை வச்சு ரெடி பண்றது ஒண்ணுமே தெரியலையே. சம்திங் ஏதாவது ஒன்று வேணும். இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. 8 மணினா மார்னிங் வச்சு நம்ம இதை வச்சு தாக்கு பிடிக்கணும். என்ன பண்ணலாம்? எஃப் பண்ணி பார்க்கலாமா? ஏதாவது கிடைக்குதானே? டிஸ்அசம்பிள் ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போம். F2 select. Cody, have a look at what I'm doing. பாருடா டேய் புண்ணாக்கு. க்ளீன் வாட்டர் இருக்கு, துணி இருக்கு. இதை வந்து கோடி ரெடி பண்ணியிருக்கான். ஸ்டேட்டஸில் கிட்டத்தட்ட ஹெச்பி ரொம்ப குறைவாக இருக்குது. ஃபுட்டு இல்லை.
ஹைட்ரேஷன், டிஃபென்ஸ் போனஸ் வந்து -35ல இருக்கு. சிம்டம்ஸ், இவனுக்கு வந்து ஹெச்பி இருக்கு, ஃபுட் இல்ல, ஹைட்ரேஷன் இல்ல, ஹெல்த் இல்ல, ஹெச்பி ஹைட்ரேஷன் நல்லாவே இருக்கு இவளுக்கு. இவனுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமே நமக்கு. எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. ரெஃப்ரிஜரேட்டர், ஸ்டோரேஜ், இதில் ஏதோ ஒன்று இருக்கு. இதில் ஏதாவது வச்சுருக்கேன்னா ட்ரங்க் பெட்டியில் சீட்ஸ் எடுத்து நாம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி எடுமான்னு பார்ப்போம். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால் சாப்பிட இயலாதுங்க, அதான் பிரச்சனை. பேக்கில் ஏதாவது வச்சுருக்கோமா? இல்லை, இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இந்த தண்ணி, இந்த சீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம குடிக்கலாம், நம்ம பிளான் பண்ணலாம். மேபி அந்த ஜாம்பியை முதல்ல கொள்வோம். விட்டேண்ணா, சரி எடுத்து வச்சுக்கோ, தேவைப்படாது. ஸ்டிக்ஸு, broken flower pot, இது என்ன இருக்கு? என்ன இது? உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? தக்காளி, ஓகே, பிளான் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளியை விதைச்சிருந்தா இன்னும் வளர்ந்தே இருக்குங்க அது. ஓகே, ஓ இது 2 days இருக்குமா? ஓச்சுடா, அதுக்குள்ளேயும் ஜாம்பியாகவே மாறிடுவாங்க. என்ன பண்ணலாம்? எதுவுமே இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை இவங்களுக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறது? ராத்திரி முழுக்க இதுங்களே சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா காலை ஆயிடுச்சுன்னா என்னால் போயிடும். ஏதாவது ஒன்று பயன் பண்ணுவேன். ஓகே, நம்மகிட்ட இப்போதைக்கு மெட்டல்ஸ் எதுவுமே இல்லை. இதுவாவது ஷிட், கம் ஆன். ஓகே, இப்போ நான் வேற ஒரு ஐடியாவை ட்ரை பண்ண போகிறேன். கண்டினியூ ஸ்டோரி தான். இதுக்கு முதல் நாள் என்னாச்சோ அதுக்கு நான் போகிறேன். கமான், இது வந்து இதுக்கு முதல் நாள் நடந்தது, சரியா? இப்போ என்கிட்ட இது இருக்கு, சீட்ஸ் இருக்கு. இந்த சீட்ஸை நான் இப்போவே விதைச்சிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு நாள் ஆகும். இந்த ஒரு நாளுக்குள்ள அடுத்து வந்து எனக்கு வந்து தக்காளி கிடைச்சிடும். தக்காளி மஷ்ரூம்ஸ் இருந்துச்சுன்னா என்னால் இதை வச்சு பிளான் பண்ண இயலும். ஷவல் இல்லை, நான் ஷவல் எடுத்தேன். ஷவல். On bro, hi. Game. Hey, it's been record ஆகிருக்கு ப்ரோ. யூடியூப்காக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது உங்கள் கொஞ்சம் சேர்த்து வரும். உண்மையிலே நான் ஒன்றும் போய் சொல்ல. என்ன என் சேனல் பாருங்க. ஓ, இங்கே இருக்கு மைக், கீழே வச்சிருக்கேன் மைக்கை. உண்மையிலே இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து யூடியூப்காக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இவனுங்கிட்ட வேணா கேளுங்களே. வைப் பிக்சல் அடிங்க. வைப் பிக்சல் VIBE ஸ்பேஸ் இட்டு பிக்சல் அடிங்க. இது லைவ் இல்லை இப்போதைக்கு போய் இருக்காது. இதுக்கு முன்னாடி லைவ் தான் போடுவீங்க. வைப் பிக்சல் அது வந்து அண்டையிங் கேம் பிளே. வைப் பிக்சல் கேம் பிளே அடிங்க வரும்.
உண்மையிலே அதுதான். நான் தான் சொன்னேனே ப்ரோ, நீங்க நம்பல. உங்கள்கிட்ட வர்றது சான்சஸ் குறவு தான். நான் சொன்னேன்ல, நான் தான் சொன்னேன். நான் வந்து இதை வந்து யூடியூப்காக ரெக்கார்ட் பண்றேன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஏதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணது, இன்னும் ரெக்கார்ட் பண்ணி முடியல, ஃபுல்லா முடியல. முடியறப்ப இது இன்னும் அதிகமா இருக்கும். நான் என்ன யூடியூப் ரொம்ப காலமா செஞ்சுக்கிறேன். 2012 என்கிட்ட ஒரு பெரிய சேனலே இருந்துச்சு. பட் அது மிஸ் ஆயிடுச்சு அந்த சேனல். தென் இப்போ இது வந்து கொஞ்ச நாள் இப்போ கேம் இது வந்த பிறகு இந்த இதெல்லாம் லைவ் போனேன். லைவ் போனேன். நீங்க இப்போ அது கூப்பிட்டீங்களா அது பிளே கிரவுண்டுக்கு? அதுக்கு முன்னாடி நான் லைவ் போயிட்டு தான் வந்தேன். ஒரு சின்ன லைவ் ஒன்று போனேன். ஃபார்மிங் சிமிலேட்டர் அது 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 இது சரியா வரல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓ ஐசி இல்லையாவா? ஏன் அப்போ சரி. இப்போ நான் விளையாண்டுக்கிறது வேற ஒரு கேம் வந்தது, விளையாண்டேன். ரொம்ப டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டிப்பாக இறந்துடும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல போகிறோம், நம்மகிட்ட இருக்க அந்த சீட்ஸை முதல்ல பிளான் பண்ணுறோம். தக்காளி சீட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை தக்காளி சீட்ஸை முதல்ல பிளான் பண்ணிவிட்டு தென் இதனால் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு வந்து டைம் சரியாக வரும்போது அந்த தக்காளி சீட்ஸ் வந்து வளர்ந்துருக்கும். அதை வச்சு நம்ம ஏதாவது ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் நமக்கு இப்போதைக்கு இருக்க வேண்டியது ஃபுட்டு தான். ஃபுட்டு இல்லாட்டி இவ இறந்துருவா. பிகாஸ் இவ கடிப்படுறது இப்போதைக்கு ஜாம்பி வந்து இவளை கடிச்சிருச்சு. என்ன 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 தக்காளி சீட்ஸ். வரராஜா. ஓகே, வேலை முடிச்சு. அடுத்து வந்து கோடியை சேர்த்துலாம். ஐ கேன் டூ த சேஸா? ஏ come on guys. ஓகே, முடிஞ்சு. இப்போ நம்ம வெளியே போகலாம். மற்ற வேலையெல்லாம் இப்போதைக்கு செய்யலாம். இப்போதைக்கு இன்னும் நம்ம பிளான் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதை நம்ம பிளான் பண்ணணும். அண்டு இன்னும் ஒரே ஒரு மிஷின் முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ தட் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். Come on. இன்னும் ஸ்பீட் பண்ணு. மிச்சம் இருக்கிறதே நம்ம வந்து பிளான் பண்ணி ஆகணும். பிளான் பண்ணிட்டா தான் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி டைம், எல்லா டைமுமே நம்ம வந்து இது எதை செஞ்சாலும் சரி, ஸ்பேஸ் பார் அமுக்கிறதுக்கு மறக்கவே கூடாது. சரியா?
ஈச் அண்ட் எவ்ரி டைம் எல்லா டைமுமே வந்து நம்ம ஸ்பேஸ் பார் அமைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து கோடி கற்றுக்குவோம். நம்ம செய்யணுங்கிறத விட கோடி கற்றுக்கிறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். புரியுது உங்களுக்கு? ஓகே, சரியா? முதல்ல சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். அண்ட் சார்ஜ் ஓகே, சார்ஜ் ஆகுது. ஓகே, சார்ஜ் ஆகுது கைஸ். சார்ஜ் ஆகுது. டேய் பில்லு நில்றா. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணு. எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் கேட்க டைம் இல்லை. நான் ஏற்கனவே கேட்டேன் இதெல்லாம். இந்த இதில் என்ன நடந்துச்சுன்னு தெரிலனா நீங்கள் வந்து நேற்றைய வீடியோவுக்கு போய் பாருங்கள். ஸோ தட் இது இதில் என்னென்ன காய்ச்சோங்கிறத அதை நான் தெளிவாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு என்ன தேவைங்கிறதையும் போட்டிருக்கேன். இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு மெஷின் வரும். அந்த மெஷின் படி நம்ம இவனுக்காக 2 உடன் பிளாங்க்ஸை கொண்டு வந்து இங்கே அந்த மெஷின் முடிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இது 2ஐயும் பிளான் பண்ணிட்டு போயிடும். சரியா? கமான் இது க்ரோ ஆகிறதுக்கு 3 days ஆகுங்கிறாங்க. என்ன கதை? அப்படியே இறக்காமல் இருந்தால் சரி. மறுபடியும் இறண்டா மறுபடியும் நான் இதை விடையும் பின்னாடி போயிட்டு இதை கொண்டு வரணும். ஓகே இப்போதைக்கு நம்மகிட்ட உடன் பிளாங்க்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல உடன் பிளாங்க்ஸ் ஏதாவது இருக்கா? உடன் பிளாங்க்ஸ் இன்வென்ட்ரியில் நம்ம கொண்டு வரல. உடன் பிளாங்க்ஸ் நமக்கு தேவைப்படுதாங்க. உடன் பிளாங்க்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, வருமா? உடன் பிளாங்க்ஸ் ரெடி பண்ணணும். அதே மாதிரி நம்ம போயிட்டு நம்ம மேரி ஆண்டிக்காக இதை தண்ணி கொடுத்துட்டு வரணும். அவங்களோட மெஷினை இன்றைக்கி முடிச்சிடுவோம். மேக்ஸிமம் இப்போதைக்கு இருக்க நெசசரி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம். சரியா? எவ்ரி டைம் கோடியே மறந்துடுறாங்க. எல்லா டைமும் நீங்கள் எடுக்கிற தண்ணி எடுக்கும்போது கோடியே தயவு செஞ்சு மறந்துடுறாங்க. கோடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். நம்மகிட்ட எம்டி பாட்டில் நிறைய இருக்குது. எம்டி பாட்டில்ஸை இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். எம்டி பாட்டில்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் நான். எம்டி பாட்டில்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எம்டி பாட்டில்ஸ் இருக்குது. எம்டி பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ தண்ணி நமக்கு அடிக்கடி எடுக்க வேண்டிய தேவை இருக்காதப்ப எம்டி பாட்டில்ஸ் ஓகே இப்போதைக்கு நம்ம குடிக்கிறதுக்கு இல்லது. இது வந்து நம்ம மேரிக்காக கொண்டு போகிறோம். இவளுக்கும் தண்ணி தேவைப்படுதா? முதல்ல போயிட்டு மேரிக்கிட்ட இதை கொடுத்துட்டு அப்புறமா வந்து நமக்கு அந்த தண்ணியை குடிப்போம். எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இந்த லெஃப்ட் கிளிக் அழுத்தினா நம்ம கோடி விட்ட ஆன்ஸை நம்ம பிடிச்சிக்கதும். ஆனால் ரைட் கிளிக் அழுத்தணும்னு வைங்களேன், இப்போ வந்து அட்டாக் பண்ணுவா. ஸோ எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிடுது. நான் அடிக்கடி என்னடா அட்டாக் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் உண்மையை சொன்னால் அட்டாக் பண்ணல, ஜஸ்ட் கோடியோட ஆன்ஸை நான் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் பட் அது கொஞ்சம் தப்பாக போயிடுது. ஸோ அவ்வளோதான். எவ்வளோ தண்ணி முடியுமோ அவ்வளோ தண்ணி எடுத்துப்போம். ஃபுல்லாக தண்ணியை நிறத்து வைப்போம். தண்ணி
சரியா எல்லாத்தையுமே. கிட்டத்தட்ட இந்த கேம் வந்து 6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேமானு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. நிறைய சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இறந்துட்டா. என்னையா அது திரும்ப திரும்ப இறந்தா எப்படி? ஸ்டோரி மோட் வந்து கண்டினியூவில் போடுவோம் திரும்பவும். இப்போ நான் வந்து தேர்ட் டேக்கே போவோம் ஸ்ட்ரைட்டாக தேர்ட் டேக்கு போய்ட்டு தேர்ட் டேல வந்து வருவோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேக்கில் போவோம். இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே வரணும். இப்போ இவகிட்ட எல்லாமே இருக்குது சரியா. இப்போ இன்னும் அடிப்படல, முக்கியமாக இவளுக்கு அடிப்படல. இப்போ நம்ம போகிறோம், இதை நம்ம விதைக்கிறோம். தண்ணி எடுக்கணும்ல, தண்ணி எடுத்து வைப்போம் முதல்ல சரியா. நம்மகிட்ட எதோ ஒன்று இருக்குது, எம்டி பாட்டில்ஸ் நிறைய இருக்குது, தண்ணி இருக்குது. 2 பேருக்குமே அடிப்படல. முதல்ல போகிறோம், தண்ணி எடுக்கிறோம். உட்டன் பிளாங்க்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். அங்கே நம்ம இதை முடித்தோடனே அங்கே நம்ம கொடுக்குறோம். சரியான விஷயங்களை சரியாக செய்கிறோம் இந்த முறை. ஓடி கற்றுக்குறான். ஓகே அவ்வளோதான். கைஸ். மறுபடியும் லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, போகிறதுக்கு முன்னாடி உட்டன் பிளாங்க்ஸ் லெஃப்ட் அப்கிரேட். ஓ மை காட், இது இல்லையா நம்மகிட்ட? ஓகே, நம்மகிட்ட வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டோரேஜ் யூனிட்டில் ஏதாவது வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஸ்டோரேஜ் யூனிட் 2 இருக்கு. இது போதுமே உட்டன் பிளாங்க்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஓ எல்லாம் சேர்த்து தான் சொன்னிச்சா? அப்போ சரி. ஓகே. level 1. கம்மான் இன்னைக்கு ஐ திங்க் நான் இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன். நான் நினச்சேன்டா இவளுக்கு இதாகிடுச்சு. இப்போதைக்கு உடம்பு சரியில்லை இவளுக்கு. பிஎம்க்கு முதல்ல தண்ணியை குடிக்க வைப்போம். இவளை க்ளீன் வாட்டர் தான் எனிலியா முதல்ல யூஸ் பண்ணிக்குவோம். ட்ராகன் இதுவும் க்ளீன் வாட்டர் தான். எனிலியாவுக்கு முதல்ல கொடுப்போம். எனிலியாவுக்கு வந்து வாட்டர் வந்து மேலே கொண்டு போகணும் சரியா. ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணி சரியா. ஸ்டேட்டஸ் இங்கே பேகு ஸ்டேட்டஸ் இந்த இருக்குது. ஸ்டேட்டஸில் வந்து தண்ணி வந்து ஹைட்ரேஷன் ஃபுல்லாக இருக்குது. ஃபுட்டு ஹெச்பி தான் ரொம்ப குறவாக இருக்குது. இவனுக்கு வந்து ஃபுட்டை கொடுக்கணும். கோடி யூஸ் பண்ணு. ஹைட்ரேஷன் இஸ் ஃபுல். அவனுக்கு ஹைட்ரேஷன் ஃபுல்லாச்சு. கோடி ஸ்கில்ஸு, கோடியோட வாட்டர் லெவல் எல்லாம் சரியாக இருக்குது. என்கிட்ட இன்னும் இந்த இது இல்லை. சீக்கிரம் ஒரு போய் தூங்க வைக்கணும். பரவாயில்ல, இப்போதைக்கு இருக்காது. நான் இறந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு அவளை சேவ் பண்ண பிறகு நம்ம என்ன போட்டிருக்கேன்? அனிலியா மேக்ஸ் ஹங்கர் பெர்மனென்ட்லி சேஞ்சஸ் டன் ஹங்கர் ரீச்சஸ் 0. சரி பை 60%. பரவாயில்ல, இதை எடுத்துக்குவோம். இது டே 6ல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து இது ஏதாவது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு தான் எனக்கு தெரியணும். இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ், அவனுக்கு ஏதோ ஒரு இன்சஃபிஷியண்ட்டான மெட்டீரியல் இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரில. இதை உருவாக்கினா வெயிட் பண்ணுங்க. இதை உருவாக்கினா
அடுத்து வரும் பொட்டேட்டோ 2 இருந்தால் இதை உருவாக்கிடலாம். ஆனால் பொட்டேட்டோ அங்கே விளையுது. ஸோ நான் என்ன பண்ண அங்கே போயிட்டு எடுக்கணும். ஓகே, இதான் விஷயங்க. எனக்கு புரிஞ்சிச்சு இப்போதைக்கு. ஸோ தட் புரிஞ்ச மாதிரியே வச்சு நம்ம இப்போதைக்கு இந்த கேமை முடிச்சுக்கலாம். நம்ம சீக்கிரத்துலேயே அடுத்த கேமுக்கு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ரஷ் பண்ணலாங்கிறது தான் என்னோட பாயிண்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ரஷ் பண்ணுறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் புதிய நண்பர்களே, உங்களுக்கு இன்னொரு தேங்க்ஸ். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.